இன்றைய புதிய கோணம் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை இளைஞர்களின் இதயத்தை மறைந்து தாக்கும் கொழுப்பு அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. திரு துர்கேஷ் நந்தன்ஜா இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். விவாதிப்பதற்காக மருத்துவர் திரு பூபதி ஜான் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இதய கோளாறுகளுக்கு கொழுப்பு தான் பிரதான காரணம் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னும் சொல்லுது, என்ன பாதிப்புகள் அப்படின்னும் இந்த கட்டுரை முழுமையாக பேசுது. கொழுப்பு தான் இதய கோளாறுகளுக்கு பிரதான காரணமா? அதுவும் ஒரு காரணம் தான். அதுவும் ஒரு காரணம். ஏன்னா பிரதான காரணம்னு ஒரு கட்டுரை பிரதான ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில பிரதான காரணமா முன்வைக்கிறோம். கொழுப்பு இல்லாம மனிதன் கிடையாது. நம்ம ஆதி காலத்திலிருந்தே எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கொழுப்புகள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கொழுப்பு தானே என்ன பிரச்சனை? ஏன் அது பிரதான காரணமாகனா அதிக கொழுப்பு அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் போடணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதிக கொழுப்பு அவ்வளவுதான். கொழுப்பு இல்லைன்னா உடம்புல இல்லை. இப்போ நம்ம பசியோடு இருக்கிறோம், இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிடல, நம்மளுக்கு எனர்ஜி இந்த கொழுப்பு தான் தருது. உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொழுப்பு. அப்போ கொழுப்பு என்பது நல்லது தான். ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில் அதிக கொழுப்பு இருதய வியாதிக்கு பாலமாக அமைந்து விடுகிறது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேணும். 40 வயதுக்கு கீழே மாரடைப்பு வர்றவங்களில் 70% அதிக கொழுப்பு உள்ளவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 50 வயது 60 வயதுன்னு அங்கே புள்ளிவரங்கள் சொல்லுது. அதில் கட்டுரையின் தொடக்கத்தில் என்னென்னா 18 வயசுலேருந்தே நீங்கள் மருத்துவ பரிசோதனையை செய்யணும்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் 30 வயது, அப்புறம் 40 வயது, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லேருந்து ஆரம்பித்து 10 வருடங்களாக குறைஞ்சிச்சு. இப்போ 18 வயதுங்கிற போது கொஞ்சம் அச்சமாக இருக்குது, கூடுதல் அச்சம் தான் கொடுக்குது. இது எப்படின்னா 18 வயதுலேருந்தே கொழுப்பு டெஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கும்போது அவனை எப்படி பண்ணுறோம், சின்ன வயசுலேயே ஒரு மன ரீதியாகவே அவனை நோயாளியாக ஆக்குறோம். ஆமா, நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூடிய, அதுதான் சொல்றேன். அங்கேயே நீங்க கொழுப்பை செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லணுமா? அதான் சொல்றேன். இல்ல அதுதான் நான் அந்த கான்செப்ட் போறாங்கல்ல. இப்ப அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் வேறுபடுறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா 18 வயசுல இருந்தே வருஷத்துக்கு ஒரு முறை நீ டெஸ்ட் பண்ணிட்டே வானா மனதளவுலயே என்ன ஆயிடுவான். என்னடா 18 சின்ன வயசுல இருந்தே நான் பிளட் டெஸ்ட்டுக்கு போறேன், டாக்டர்கிட்ட போறேன், அது ஒரு நோயாளி போன்ற ஒரு 50 வருஷத்துக்கு ஆமா என்ன போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நோயாளி போன்ற உணர்வே உள்ள தள்ளிடுது. இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு சொல்ல வரல, ஒரு காசியஸ் கொடுக்கணும்னு தான் சொல்ல வர்றேன். 18 வயசுல இருந்தே செக் பண்ணி. இதுல எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு, நீங்க அதை கூட சொல்லுங்க. ஒருவேளை இப்போ டீனேஜில் குழந்தைங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாறின பிறகு ஜங்க் ஃபுட்டு, அது மாதிரி பொரித்த உணவுகள், இறைச்சிகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம், கொழுப்பு சார்ந்த உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, அதனால் இப்போ அதிகமாக அவங்களுக்கு அந்த டீனேஜ்லேயே கொழுப்பு சேர்ந்துருச்சுங்கிறதுனால அந்த வயதை 18 குறைச்சிட்றாங்களா? அதுதான் உண்மை. அதான் உண்மை. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏங்க நம்ம அந்த காலத்திலிருந்தே கொழுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நம்ம உயிர் வாழ்ந்தது கிடையாது. எல்லாமே எண்ணெயோட சேர்த்துக்கிட்டு தான் வர்றோம், எண்ணெய் சாப்பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், பலகாரங்கள் தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நிறைய பேர் 25 வயசு 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்க, டக்குன்னு பார்த்தா இறந்துடுறாங்க. இல்லை நம்ம செக் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, சுகரோட நிறைய பேர் வர்றாங்க, ப்ரெஷரோட அதிகம் வர்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். என்னப்பா அது இன்னும் இந்த வயசுலேயே 30 வயசு 40 வயசுலேயே என்னப்பா ப்ரெஷர் வந்துருச்சா, சுகர் வந்துருச்சா, என்னப்பா கொலஸ்ட்ரால் இருக்கா? போன வாரம் ஒரு செய்தி, ஒரு பெண் குழந்தைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு மாரடைப்புன்னு. கண்டிப்பாக அது 1 வயது குழந்தைக்கு மாரடைப்புங்கிற அது அந்த காரணம் ஜெனட்டிக் காரணம். அதுதான் சொல்றேன், ஜெனட்டிக் காரணம். கொழுப்புனால வந்திருக்காது, அது ஜெனட்டிக் காரணமாக மரபணு வழியாகவே வந்திருக்கக்கூடிய ரத்த குழாயில பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொழுப்புன்னு ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியுமா? உறுதிப்படுத்தலாம். 15 வயது கொழுப்பு எவ்வளவு இருக்குது. அதனால என்னன்னா வாழ்க்கை முறைகள் இருக்குது பாருங்க. அப்ப கொழுப்பு எப்படிங்க நம்ம உடம்புல சேருது? நம்ம சாப்பிடலைன்னா கொழுப்பு சேராது. அதான் முக்கியம். வாயை கட்டணும்னா கொழுப்பு கிடையாது, வாயை கட்டிட்டோம் நோ கொழுப்பு, வாயை திறந்துட்டோம் கொழுப்பு, அவ்வளோதான். என்ன ப்ராப்ளம் என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் இருக்குதுங்க, இருக்கக்கூடிய நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அடைக்கப்பட்ட கொழுப்பு. எந்த ஒரு பதார்த்தம், ஒரு பொருள் இது கெட்டு போகாமல் நீண்ட நாள் வச்சிருப்போம்ப்பா அப்படின்னு பாட்டில்லையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு அடைச்சி வச்ச அத்தனை பதார்த்தங்களும் கொழுப்பு தான் உண்டு பண்ணும். அது என்ன கெட்ட கொழுப்பை கொடுக்கும். அது நல்லா நாம வச்சுக்கணும். அதுதான் 2 கொழுப்பு, LDL HDL கொழுப்புன்னு. அது ஒன்று நாம வச்சுக்கணும். நல்லது. அப்ப எந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் அப்பப்ப சமைச்சு அப்பப்ப சாப்பிட்றோமோ, சேமித்து வைக்காம இருந்து பண்ணிக்கிறோமோ, அது நல்ல கொழுப்பு. இப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, டப்பால் அடைச்சி வச்ச பாக்கெட்டு 1 மாசம் 2 மாசம் வச்சு சாப்பிட்றானா அது கெட்டது.
வீட்டில் ஒரு பலகாரம் சாப்பிட்றாங்க, இன்னைக்கு காலையில செய்யறாங்க, எண்ணெயில போட்டு டக்குன்னு இப்ப சாப்பிட்றோம், பலகாரம் தீந்து போயிடுது, நல்லது. இப்படி அதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன். சாப்பிடும், ஆனா சாப்பிடாம இருக்க முடியாது. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்தா, வடை, பஜ்ஜி, போண்டா, இதெல்லாம் சமோசா, இதெல்லாம் உடனடியா செய்யறது. ஆனா அதையும் நீங்க சாப்பிடாதீங்க, எண்ணெய் பதார்த்தங்கள்னு சொல்ல நம்ம அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா வடை, போண்டா, பஜ்ஜி அதை ஒன்று சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருக்க போறது இல்லை. நான் அடுத்த கட்டம் என்ன சொல்ல போறோம்னு இருக்கணும். சாப்பிட்டுட்ட பிறகு நீ வேலை செய்யன்னு சொல்லுவேன். சாப்பிடுறது அளவு முக்கியமா? அளவு முக்கியம். இப்போ எண்ணிக்கை முக்கியம். என்னைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம போண்டா பஜ்ஜி சாப்பிட்டோம்னா எவ்வளவு கொடுப்பாங்க நம்ம வீட்டில்? 1 போண்டா 2 போண்டா கொடுப்பாங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? பக்கெட்ல எவ்வளோ கொடுக்குறாங்களே இல்லையா? ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டா முன்னாடி எல்லாம் எவ்வளோ சாப்பிடணும்? கொஞ்சம் பாப்கார்ன், இந்த கொஞ்சம் சாப்பிடணும், ஒரு சின்ன இப்போ வேணுக்குனவே வந்து சினிமா தியேட்டர்லையும் மற்ற இடங்களை எல்லாம் பார்த்தோன்னா சும்மா ஒரு டப்பா நறுக்கி, ஒரு பக்கெட் நறுக்கி பாப்கார்ன் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அது வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு சிக்கன் பர்கர் சிக்கன் வாங்குற பீஸ் எவ்வளோ கேட்குறாங்க? 10 பீஸ் 15 பீஸ். என்னன்னு கேட்டோன்னா இது வந்து காம்போ சார், பேக்கேஜ் சார், இதுக்கு கீழே கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ அளவும் குறைச்சாகணும், குறைச்ச அளவு சாப்பிட்டதுலையும் எக்ஸசைஸும் பண்ணாகணும். அப்பதான் நியூட்ரல் வரும். இது விலைக்கு சொல்ல முடியுமா? இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பை? கண்டிப்பாங்க. இப்போ இந்த கொழுப்பினுடைய 4 தரமாக பிரிக்கிறங்க. நார்மலாக வந்து கொழுப்பு வந்து ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாமே இருக்குது. பொதுவாகவே உணவுகளில் ட்ரைகிளிசரைடுங்கிறதா இருக்குது. அதான் நியூட்ரல் ஃபேட்னு சொல்லுவோம். அது சாப்பாட்டுக்குள்ளே உள்ளே போகுது. உள்ளே போனோன்னா கல்லீரலில் வந்து என்ன ஆகுது? பல வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. அப்படி வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறதுனால VLDL, வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் மாறுது. அதற்கடுத்து அதிலிருந்து பிரியுது லோ டென்சிட்டி. அதாவது டென்சிட்டினா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறினுடைய அளவு தாங்க. ரொம்ப லோ டென்சிட்டி, அதுக்கு கீழே லோ டென்சிட்டி, அப்புறம் ஹை டென்சிட்டி. அந்த 3ஆ பிரியுதுங்க. இந்த 3ஆ பிரியிற கொழுப்புல தான் என்ன சொல்றோம் அப்படின்னா HDL அப்படிங்கிற ஹை டென்சிட்டி உடம்புக்கு நல்லது. அதாவது உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்குது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, ரத்த குழாயில போய் அடைக்கிறது இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல வர்றோம். அப்போ அது பேர் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம், HDL. அதே வந்து இந்த லோ டென்சிட்டி அப்படிங்கிறது LDL அப்படிங்கிறது வந்து இல்லப்பா உடம்புக்கு நல்லதில்லை. ஏன் நல்லதில்லை? ரத்த குழாயில் போய் படிஞ்சிருது, ஒட்டிக்குது. அப்படி ரத்த குழாயில் போய் அந்த கொழுப்பு ஒட்டிக்கிறதுனால ரத்தம் போறது தடைபடுது. இப்போ இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இந்த கொழுப்பு போய் அடைஞ்சிக்கிச்சுன்னா ரத்தம் இருதயத்துக்கு போகலைன்னா அதுதான் மாரடைப்பா வருது, இருதய பிரச்சனையா வருது. அதே மாதிரி மூளை, அதே மாதிரி கிட்னி, எல்லா இடத்துலையும் அதே தான். அப்போ என்னன்னா இந்த லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாயில் போய் அடைக்குது, அதனால அது மோசமான கொழுப்பு அப்படின்னு சொல்ல வர்றோம். அப்போ இந்த கொழுப்புல எங்க இருந்து வருது நம்ம தெரியணும்ல. இந்த HDL அப்படிங்கிற கொழுப்பு, இந்த LDL அப்படிங்கிற கொழுப்பு எந்தெந்த உணவுகள் அதை தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம். அது உணவுல 2ஆ பிரிக்கிறோம். உணவு கொழுப்பு, அந்த கொழுப்புக்குள்ள என்ன இருக்குன்னா ஃபேட்டி ஆசிட், அதாவது வந்து கொழுப்பினுடைய ஆசிட் இருக்குது, ஃபேட்டி ஆசிட். அது 2ஆ பிரிக்கிறோம், சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, சார் சேச்சுரேட்டட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அன்சேச்சுரேட்டட் ஃபுட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றுமே கிடையாதுங்க. சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா அது மூலக்கூறு சம்மந்தப்பட்டது. 2 பாண்டு இருந்துச்சு அப்படின்னா அது அன்சேச்சுரேட்டட், 2 பாண்டே இல்லை அப்படின்னா சேச்சுரேட்டட். அப்போ உணவு வகையிலையும் எது சேச்சுரேட்டட் அதிகமாக இருக்கு, எது அன்சேச்சுரேட்டட் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன எக்ஸாம்பிள், அன்சாச்சுரேட்டட் உடம்புக்கு நல்லது, அன்சாச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்ல உடம்புக்கு கொஞ்சம் ஆபத்து வருது. அதுவும் இல்லை, எல்லாமே அதிக அளவில் போனதான் ஆபத்து. நான் சொல்ல வரேங்க, கொஞ்சம் அளவெல்லாம் ஆபத்து கிடையாது. அதுக்காக நம்ம வந்து ஒண்ணுமே சாப்பிடாம அவங்கள வந்து சக்தியும் கிடைக்காம போயிடும், சக்தி இல்லாம போயிடும், பட்டினி. ஏன்னா கொழுப்பு என்பது முக்கியம். கொழுப்பு என்பது நம்ம ஃபண்டமெண்டல் பிளாக் உடம்பு வேலை செய்யறதுக்கு. அதனால பொதுவா வந்து இந்த அடைக்கப்பட்ட உணவு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, டின் ஃபுட்ஸு, சிப்ஸு, யோகர்ட்டு, எதெல்லாம் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஒரு ஸ்டோரில் வச்சு அடைச்சி வைக்கிறானோ அத்தனையும் சேச்சுரேட்டட். மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். ஆமா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம். ஓட்ஸ், பீன்ஸ் மற்றும் பழங்கள்லாம் கொழுப்பை குறைக்கும். கண்டிப்பா குறைக்கும். ஏன்னா அதுல வந்து கொழுப்பினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதுல வந்து என்ன இருக்குதுன்னா அன்சாச்சுரேட்டட் தான் அதிகமா இருக்கு, சேச்சுரேட்டட் குறைவா இருக்கு. அனிமல் டயட்டுங்க, இந்த கீ, பட்டரு, இந்த யோகாட்டு, இந்த சீஸு, பிஸா, பர்கரு, இந்த எல்லாமே வந்து சேச்சுரேட்டடுங்க. அந்த சேச்சுரேட்டட் சாப்பிட்டா உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு வருது. பெரும்பாலானவர்களுடைய உணவையே நீங்க சாப்பிடாதீங்க. அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு சாக்லேட் கேண்டி சொல்றாங்க, சார் இது 6 மாசம் வச்சு சாப்பிடலாம் சார். ஐயோ, உடம்புக்கு கெடுதி.
எந்த உணவு உடனே சமைச்சு உடனே சாப்பிட்டு அந்த தீர்ந்து போதோ அந்த உணவு நல்ல உணவு. அப்படித்தான் கணக்கில் எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒவ்வொன்றையும் தேடிக்கிட்டு இருப்போம் கூகுளில் போட்டு, இது நல்ல உணவா இது கெட்ட உணவா அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது. அப்பவே சமைச்சு அப்பவே செஞ்சு போயிடும். வேலை செய்ய சாப்பிட்ட கொழுப்பு கரைஞ்சு போயிடும். இவ்வளவுதான் சிம்பிள். அதான் அதுக்கு அடுத்தது வந்துட்டாங்க. வாரத்திற்கு சராசரியாக 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கணக்கு போட்டால் அது ரொம்ப கம்மி. 150 நிமிஷம் 2.5 மணி நேரம் வருது. 2012 அரை மணி நேரம். அது 2.5 மணி நேரம் தான் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப கம்மி. நாங்க யூஸ்வலா சொல்றது மினிமம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும். ஒரு நாளைக்கு. ஆமா, 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி. ஏன்னா தேக பயிற்சி என்பது அடிப்படை கட்டம். எதுக்கு தேக பயிற்சி பண்ணணும்? சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகணும். எந்த சாப்பாடு சாப்பிட்டது தேவைக்கு இல்லாமல் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கொழுப்பா கன்வெர்ட் ஆயிருங்க. அது எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஈவன் சர்க்கரை சாப்பிட்றீங்க, சர்க்கரையை நீங்க தேவைக்கு அதிகமாக நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது கொழுப்பா கன்வெர்ட் ஆயிரும். புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. உங்களுக்கு பசி 3 இட்லி சாப்பிட்டா ஓகே, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 3 இட்லி தவிர்த்து 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா மீதி ஒரு இட்லி இருக்குல்ல, அந்த ஒரு இட்லியினுடைய அந்த கலோரி என்ன நடக்கும் அப்படின்னா அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி சேமிச்சு வச்சுக்கும் பாடி. பாடி நல்லதான் பண்ணுது, சேமிச்சு வச்சுக்கோங்க. எப்ப சேமிச்சு வச்சுக்கணும்? நீங்க பசியோடு இருக்கிறீங்க மத்தியான டைம்ல, நைட் டைம்ல, உடனே என்ன பண்ணும்? நம்மளுக்கு எனர்ஜி வேணுமே அப்படின்னு ஒரு இட்லி எனர்ஜி வச்சிருக்குது பாருங்க, அதை எடுத்து கரைச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. இப்படிதான் உடம்பு பண்ணுது. சரி, அது நல்ல விஷயமா இல்ல பசிக்கும் போது சாப்பிடுறது சரியான விஷயமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பசி எடுத்து சாப்பிடணும் நல்ல விஷயம் தான். ஆனா நான் அடிக்கடி சொல்றது, இந்த ஒபிசிட்டியா இருக்காங்க, கொழுப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பசியில சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பசியில சாப்பிட்டா அதிகமா சாப்பிட்டுருவோம். சுட சுட இட்லி பசியோட சாப்பிட்டா எத்தனை சாப்பிடுவீங்க சார்? 7-8ன்னு போயிடும். அதே பசிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிடுங்க? 2 இட்லி சாப்பிடுங்க, 3 இட்லியோடு நிறுத்துவீங்க. அப்ப நான் சொல்லுவது என்ன, பசிச்ச பிறகு சாப்பிடுங்கன்னு வேற ஒரு அறிவுரை இருக்குது. அதாவது என்னன்னா, அது நார்மலா இருக்கிறவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க சொல்றது ஒபிசிட்டி. பசிச்ச அளவுக்கு நார்மலா இருக்கிறவங்க நீங்க பசிச்சு சாப்பிட்டுக்கோ. ஏன்னா உனக்கு கண்ட்ரோல் பவர் இருக்கு, நீ செஞ்சுக்கோ. ஒபிசிட்டியா இருக்கிறான், குண்டா இருக்கிறான், வேலையே பண்றது இல்ல, உட்கார்ந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐடி கம்பெனி இந்த மாதிரி ரைட்டிங் ஒர்க்கே பண்றவங்களுக்கு, ஆல்ரெடி ஒபிஸா இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லணும்? எப்பா பசி சாப்பிடாத, ஆல்ரெடி நீ குண்டா இருக்கிற, நீ பசிக்காதக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு என்ன பண்ண முடியும்? குறைக்க முடியும். சாப்பாடு இது ஒரு டெக்னிக்கல் தான். இது மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி சொல்ல, ஒரு டெக்னிக்கலா சொல்ல வர்றேன். அப்படி சாப்பிட்டுக்கோ. ரெண்டாவது, சுட சுட சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். உடம்பை குறைக்கிறதுக்கு சுட சுட சாப்பிட்டா அதிகமா சாப்பிட்டுருவீங்க. இட்லி சுட சுட இட்லியும் மட்டனும் கறி குழம்பு ஏதாவது போட்டீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டுருவீங்க? 10 இட்லி அடிச்சு விட்டுருவீங்க. அதே கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியா சாப்பிடுவீங்க. அதனால இதெல்லாம் உடம்பு குறைக்கிறதுக்கான வழிகளை சொல்றேன் நான். சரி, புகைப்பிடிப்பதை நிறுத்தினா கொழுப்பு குறையும்னு அந்த கட்டுரையின் இறுதி பகுதியில் இருக்கு. புகைப்பிடிக்கிறதுக்கும் கொழுப்புக்கும் என்ன சம்பந்தம்? என்ன அப்படின்னா, இது அண்ணன் தம்பி மாதிரிங்க. ஒருத்தன் இப்ப ஒண்ணாமே இருக்க மாட்டாங்களே. ஆமா, அண்ணன் தம்பி மாதிரி. எப்படின்னு கேளுங்க. இப்ப நம்ம கொழுப்பு சாப்பிடுறோங்க இல்லைங்க, சாப்பிட்ட கொழுப்பு உடம்புல அதிகமான கொழுப்பு ரத்த குழாயில படிஞ்சிருது. இந்த புகை இருக்குது பாருங்க, அதுல நிக்கோட்டின் இருக்குது. அந்த நிக்கோட்டின் என்ன ஆகுது? இந்த ரத்த குழாயினுடைய சுவர்கள் இருக்குல்ல, அதை டேமேஜ் பண்ணுது. அப்ப ரத்த குழாயில சுவரை டேமேஜ் பண்ணனங்காட்டி டேமேஜ் ஆன இடத்துல இந்த கொழுப்பு போய் டக்குன்னு ஒட்டிக்குது. அதுதான் நடக்குது. அப்ப என்ன ஆகுது? அந்த ரத்த குழாயினுடைய சுவர்கள் டேமேஜ் இல்லாம இருந்தா கொழுப்பு கூட ஒட்டாம அப்படி வலிக்கிட்டு ஓடிடும். இது ஸ்மோக் பண்றதுனால ரத்த குழாயினுடைய சுவர்கள் அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால கொழுப்பு நல்லா ஓட்டிக்குது. அப்ப என்ன ஆகும்? ஸ்மோக்கிங் பண்றவனுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கூடிக்கிட்டே போகும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்மோக்கிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் சொல்லுவோம் தென் ஆல்கஹால். எதை பொறுத்த வரைக்கும்? ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் தான். ஹார்ட் அட்டாக்ல ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தானா இருதய வியாதி ரொம்ப அதிகமா வரும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நுரையீரல் பாதிக்கப்படும். ஸ்மோக்கிங் அப்படிங்கறது புரியும், அது வரும். ஆனா மாரடைப்பு வரும், மாரடைப்பு படியும்ன்றத கண்டிப்பாங்க. ஏன் மாரடைப்பு வரும்னா, இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயினுடைய உள் சுவர்கள், மென்மையான சுவர்கள், இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் அதை பாதிக்குது. அப்படி பாதிக்கும் பொழுது இந்த கொழுப்பெல்லாம் போய் ஒட்டிக்குது. அதனால ரத்த குழாய்கள் அடைபடுகிறது. ரத்த குழாய்கள் அடைபட்டால் இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தம் குறைகிறது. ரத்தம் குறைந்தால் இருதயம் வேலையை செய்யாமல் மறுக்கிறது. இறுதியா ஒரே ஒரு செய்தி, அந்த கட்டுரையில் ஒன்று சொல்கிறாங்க, கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுங்கிறது குறித்து உடம்பு எந்த விதமான சிம்டம்ஸையுமே காமிக்காது அப்படின்னா, இப்போ எனக்கு எந்த அறிகுறியும் தெரியாதுன்னா இப்போ எனக்கு கொழுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு
கூட இருக்கா குறைச்சிருக்காங்கிறத நான் பரிசோதனை செஞ்சு மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்க முடியுமா? ஆமாங்க. எப்படின்னா கொழுப்புங்கிறது வந்து ப்ராசஸ். ஒரு கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கு ரத்த குழாய். நம்ம உடம்பு எப்படி தெரியுங்களா, 40 வயசு வரைக்கும் எந்த கஷ்டம் உடம்புக்கு கொடுத்தாலும் அவன் காட்ட மாட்டானுங்க, உடம்பு தாங்கிக்குவானுங்க. 40 வயசுக்கு பிறகு அவன் தாங்க முடியாம போனா தான் என்ன பண்ணுவாருங்க, அவன் வந்து வெளியே காட்டுவான். இப்ப ஏதாவது ஒரு அசதியோ ஒரு வலியோ ஒரு பிரச்சனையோ என்னன்னா உடம்புக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஆட்டோ ரெகுலேஷன் இருக்கு. எவ்வளவு நீங்க அடிச்சாலும் அவன் தாங்குவான் உடம்பு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கல்லும் கரையும். சின்ன வயசுல சாப்பிட்டா அட கல்லு சாப்பிட்டா கூட கரையிற வயசுல அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படி என்னன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா உடம்புக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆட்டோ ரெகுலேஷன் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நம்மளை தாக்கு பிடிக்கும். அந்த லெவலுக்கு மேல போனது தான் அது சிம்டம்ஸா வெளிவரும். உதாரணத்துக்கு ரத்த குழாய் இவ்வளவு பெருசு இருக்கு, கொழுப்பு அடைஞ்சுக்கிட்டே வருது, அப்போ பிளட் ஃப்ளோ போயிட்டே இருக்கு அப்படின்னா எந்த விதமான சிம்டம்ஸே தெரியாது. நீங்க பிளட் டெஸ்ட்ல எடுத்து பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு ரொம்ப அடைஞ்சிருச்சு, ரத்தம் குறைவாயிருச்சு, அப்ப அந்த உறுப்பு வந்து சரியா வேலை செய்யலைன்னா தான் அது சிம்டம்ஸா வரும், அறிகுறியா வரும். ஐயோ சார் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு சார், என்ன சார் கொஞ்சம் நடந்தா கஷ்டமா இருக்கிறது சார், வயிறு பெருசாயிட்டே இருக்கு சார். இதெல்லாம் என்னன்னா லெவலுக்கு மேல போன பிறகு அப்புறம் தான் அது அறிகுறியா வெளியே காட்டுது. ஏன் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து சொன்னா அதுக்கு முன்னாடியே உனக்கு கண்டுபிடிக்கணுமா கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். பிளட் டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும். பரிசோதனை ஒண்ணுதான் தீர்வு. பரிசோதனை கண்டிப்பா அதனுடைய கண்டுபிடிச்சு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செய்து கொள்வதே நல்லதுதான். நல்லதுதான் 18 வயதுக்கு. ஆனா என்ன நான் என்ன சொல்றேன்னா 18 வயசு செய்யணும்னு சொல்ல நான் வற்புறுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா அவனை வந்து இத வேலை செய், நீ பிளட் டெஸ்ட் பண்ணு என்று சொல்வதை விட சாப்பிட்ட சாப்பாடை குறைவாக சாப்பிடு, சாப்பிட்டவுடன் ஏதாவது வேலை செய், உடற்பயிற்சி செய் என்று பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி கொடுக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.